மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 21வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். திருச்சபையோடு இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற போது ஆண்டவரை நாம் அறிந்திருக்கின்றோமா? 3 ஆண்டுகள் பணி செய்து நம்முடைய மீட்புக்காக உயிரை தியாகம் செய்த நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழவும், அந்த இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்திருக்கவும் இன்றைய திருப்பலி கொண்டாட்டம் நம்மை அழைக்கின்றது. இந்த திருப்பலி கொண்டாட்டத்தின் வழியாக, இன்றைய நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்வோம். இயேசுவை நமக்கு நல்ல ஆயன் என்பதை புரிந்து வாழ்வோம். இயேசுவின் தலைமையில் நல்ல சீடர்களாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு வரம் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியோடைய திருப்பலியிலே கலந்து கொள்ள தடையாகி இருக்கின்ற நம்முடைய குற்றங்களுக்காக இறைவனிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் நினைத்தாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் பிதர்களே சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்போரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம்முடைய மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றுமே நாட்டம் கொள்ளவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோள் மேல் வைப்பேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 22ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள இறைவாக்கியங்கள். உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோள் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்டமாட்டான். அவன் பூட்டுவான்,
எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் 138 அதிகாரம் 1 முதல் 2, 2 முதல் 3 மற்றும் 6 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. 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 ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உமது பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கு மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலைவில் இருந்தே அறிந்து கொள்கின்றீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வரையுள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது!
அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்பதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்து வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அலகு 16, 13 முதல் 20 வரை உள்ள இறை வாக்குகள். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேர் பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, கட்டிடப் பணி எடுத்து செய்யக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் ஒருவர் இருந்தார். அவரிடத்திலே ஏராளமான பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பணியாளர்கள் மத்தியிலே கட்டட வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கான்ட்ராக்டரிடமே தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். இவர் நேர்மை உள்ளவர், சொல்லுகிற வேலையை சரியாக நேர்த்தியாக
செய்யக்கூடிய பக்குவம் உள்ளவர். இதை நினைத்தும் குறைப்பட்டு கொள்வது கிடையாது. அதே நேரத்திலே இவரிடத்தில் இருந்த நிறைய பணியாளர்களில் நிறைய பேர் ஒரு சில நாட்கள் பணி செய்வார்கள், ஒரு சில மாதங்கள் பணி செய்வார்கள், ஒரு சில ஆண்டுகள் பணி செய்வார்கள், அடுத்து வேறு வேலைக்கு வேறு நபர்களிடம் செல்வார்கள். ஆனால் இந்த மனிதர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே மனிதரிடத்திலே நம்பிக்கைக்குரிய பணியாளராக பணி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கான்ட்ராக்டரிடம் இந்த மனிதர் வந்து, ஐயா, நான் இனிமேல் பணிக்கு வர விரும்பவில்லை, உடல்நலக்குறைவு எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது, ஆகவே என்னுடைய வேலையிலிருந்து நான் நின்று விடலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு இந்த கான்ட்ராக்டர் கோபத்தோடு, இப்படி உடனடியாக வந்து வேலையை விட்டுவிடுவதாக சொன்னால் எப்படி இது சாத்தியமாகும்? குறைந்தது இன்னும் 6 மாதங்கள் நீ என்னோடு பணி செய்ய வேண்டும், அதன் பிறகு வேண்டுமென்றால் வேலையை விட்டு நின்று கொள், எனக்கு இப்போ நிறைய வேலைகள் வந்திருக்கிறது. ஆகவே ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துல ஒரு வீடு கட்ட வேண்டும், அந்த வீடு கட்ட தொடங்குறதுலேருந்து முடிகின்ற வரையிலும் நீ தான் அதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும், அந்த வீட்டு வேலை முடிஞ்ச பிறகு நீ வேணும்னா வேலையை விட்டு நின்று கொள் என்று சொன்னார். இந்த பணியாளரும் சரி என்று சொல்லி பொறுப்போடு அந்த பணியை எடுத்து செய்தார். தன்னுடைய மேற்பார்வையிலும் தன்னுடைய கடினமான உழைப்பிலும் அந்த வீடை கட்டி முடித்தார். 6 மாதங்களுக்குள் அழகான ஒரு வீடு கட்டி முடிக்கப்பட்டது. அந்த வீடு திறப்பு விழா நடைபெற்றது. அந்த திறப்பு விழாவின் போது இந்த கான்ட்ராக்டர் இந்த கட்டிட வேலை செய்யக்கூடிய இந்த பணியாளரை வெகுவாக பாராட்டினார், வாழ்த்தினார். தொடக்கம் முதல் இன்று வரையிலும் ஒரு நம்பிக்கைக்குரிய பணியாளனாக என்னிடத்தில் இவன் பணி செய்து கொண்டிருக்கிறான், ஆகவே இந்த பணியாளனுக்கு என்னுடைய சார்பாக ஒரு பரிசு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த புதிய வீட்டினுடைய திறவுகோலை அவருக்கு பரிசாக கொடுத்தார். அந்த பணியாளருக்கு இன்ப அதிர்ச்சி, இந்த கான்ட்ராக்டருக்கும் மட்டில்லாத மகிழ்ச்சி. இத்தனை ஆண்டுகள் என்னோடு பணி செய்த இந்த பணியாளனுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, ஆகவே அவனுக்காக அவனை வைத்தே ஒரு வீடை கட்டச் சொல்லி அந்த வீட்டை அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். 3 ஆண்டுகள் தன்னோடு வைத்திருந்த இந்த சீடர்களை பார்த்து, இந்த 3 ஆண்டுகள் நல்ல பயிற்சி கொடுத்த இந்த சீடர்களிடத்திலே இயேசு ஒரு நேர்முக தேர்வு நடத்துவது போல இருக்கிறது. எப்படி என்றால் 2 கேள்விகளை முன்வைக்கிறார். என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இரண்டாவது, என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நேர்முக தேர்விலே கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த 2 கேள்விகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒன்று, இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக முறையிலே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. மக்கள் எல்லோரும் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? இரண்டாவது, மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அருமையான 2 கேள்விகளை அங்கே முன்வைக்கிறார். ஆகவே மக்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் என்ற பதில் வருகிறது. இரண்டாவது, நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கின்ற போதுதான் இங்கே எல்லோரும் மௌனம் காக்கிறார்கள். பேதுரு மௌனத்தை கலைக்கிறார். எல்லா சீடர்களும் மௌனத்தோடு இருக்கின்ற போது பேதுரு மௌனத்தை கலைக்கிறார். ஆண்டவர் இயேசுவை பற்றி இவர் இங்கே எடுத்துரைக்கிறார், நீர் மெசியா. இந்த பேதுருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பாராட்டுகின்ற இயேசு, நீதான் இந்த பாறையாக இருக்கிறாய், நீ பேதுரு, நீ ஒரு பாறை, உன் மீது நான் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுருவை அடித்தளமாக அங்கே உறுதி செய்கிறார். இந்த பணிக்கு பேதுரு பொருத்தமானவரா என்று விவிலிய பின்னணியிலே நாம் பார்த்தோம் என்றால் பேதுரு இங்கே பொருத்தமான ஒரு மனிதராக தென்படுகிறார். இந்த பேதுரு இயேசுவை மறுதலிக்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். இருப்பினும் கூட இந்த பேதுரு குற்றங்கள் செய்கின்ற போது அடுத்த முறை இயேசுவிடத்தில் வந்து சரணாகதியாக விழுந்து கிடப்பார், என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த பேதுரு இயேசுவிடத்திலே, நான் ஒரு பாவி, என்னை விட்டு நீர் போய்விடும் என்றெல்லாம் இந்த பேதுரு வேண்டி கேட்டுக்கொள்வார். இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு பெந்தேகோஸ்து திருவிழாவிலே
பேதுரு எல்லா சீடர்களையும் தன்பால் அரவணைத்து வைத்திருப்பார். இந்த பேதுரு 3000 நபர்களுக்கு ஒரே நேரத்திலே திருமுழுக்கு கொடுப்பார். இந்த பேதுரு நடந்து செல்கையிலே, ஐயா எனக்கு உதவி வேண்டும் என்று பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த மனிதனை பார்த்து, என்னிடத்திலே பொன்னும் இல்லை பொருளும் இல்லை, ஆனால் நாசரேத்து இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொல்லி அந்த மனிதனை அங்கே எழுந்து நடக்க வைத்தார். இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு இயேசு மீது கொண்ட ஒரு அன்பு இந்த பேதுருவுக்கு இருந்தது. இந்த பேதுருடைய பண்புகள் நமக்கு எதை எடுத்து சொல்லுகின்றது? பேதுருவுக்கு இருந்த இந்த பண்புகள் நமக்கு எவற்றையெல்லாம் கற்றுத்தருகின்றது என்று பார்த்தோம் என்றால், இன்றைக்கு பாருங்கள், குடும்பத்திலே குடும்ப தலைவன் குடும்ப தலைவி, ஒரு பங்கிலே தலைவர்கள், செயலர்கள், பொருளர்கள், பலவிதமான பொறுப்பு வகிக்கக்கூடிய மனிதர்கள், ஒரு நகராட்சி அல்லது ஒரு பேரூராட்சி, ஒரு தமிழகம், ஒரு தேசியம், எல்லா இடத்திலும் தலைவர்கள் இருக்கிறார்கள், தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் எப்படிப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும்? பேதுருவை போல ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு பணிகளை செய்யக்கூடிய ஒரு தலையாகிய பண்பு எல்லா தலைவர்களிடத்திலும் இருக்க வேண்டும். சுயநலம் பார்க்காமல் மற்றவர்களுக்காகவே பணி செய்ய வேண்டும் என்ற தன்னலமற்ற ஒரு பணி வாழ்வு, ஒரு தியாகம் நிறைந்த ஒரு வாழ்வு, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, இப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மனிதரிடத்திலும் இருக்க வேண்டும். பேதுரு இயேசுவிடத்திலே, ஆண்டவரே நான் பாவி என்று தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டது போல, பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு நல்லவைகளை செய்வதற்கு தங்களுடைய உள்ளத்திலே முயற்சிகள் எடுக்க வேண்டும். இதுதான் பேதுரு இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய நல்ல பண்புகள். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை கொண்டிருந்த பேதுருவை இயேசு திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தினார். இவர் திருச்சபையின் பாறை என்று சொல்லி திருச்சபையை பாறை மீது கட்டி எழுப்பக்கூடிய அதிகாரத்தை இயேசு பேதுருவுக்கு கொடுத்தார். அதே பொறுப்பை அதே இயேசு நமக்கும் கொடுக்கிறார். இயேசு நம் எல்லோரையும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள் நம்மை பார்த்து அந்த கடவுள் கேட்பார், நீங்கள் என்னை பற்றி எப்படி புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? என்னை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? நாம் அந்த ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டும், நீர் மெசியா, நீர் எங்களை வழிநடத்துகின்ற கடவுள் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தலைவராக இருப்பது போல, ஒவ்வொரு நிலையிலும் தலைமை பொறுப்பு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சுயநலம் இல்லாமல், அதே நேரத்திலே கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு மக்களுக்காக பணி செய்ய வேண்டும். இந்த அர்ப்பண உணர்வை ஆண்டவனே நீ எங்களுக்கு தாரும், இறைவா இதை எங்களுக்கு கொடும் என்று தொடர்ந்து கேட்டு ஜெபிப்போம். ஆமீன். இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே
நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் கண்களை மூடி நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இயேசுவை அறிந்து அவரே மெசியா என்று புரிந்து அவரிடத்திலே நம் தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, எங்கள் எல்லோரையும் உம்முடைய சீடராக அழைத்திருக்கின்றீர். நல்ல ஒரு ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். நல்ல ஒரு தலைவனாக இருந்து எங்களுக்கு பயிற்றுவிக்கின்றீர். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுவே நீர்தாமே சீடர்களிடத்தின் இருந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தியது போல நீர் மெசியா என்று சொன்ன பேதுருடைய வார்த்தைகள் ஒரு திருச்சபையின் திறவுகோலை பெற்றுக்கொள்வதற்கு அடிநாதமாய் அமைந்ததென்றால், நாங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை எங்களையும் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வதாக. எம்முடைய திருச்சபையை வழிநடத்துகின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர்கள், வெவ்வேறு நிலையில் இருக்கக்கூடிய திருச்சபையின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தன்னலமற்ற பணி செய்வதற்கு நீர் எல்லோரையும் அழைத்துச் செல்வீராக. திருச்சபைக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவுகள், பிரிவினைகள், வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் இவைகளையெல்லாம் அகற்றி ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் என்ற நிலை ஏற்படும் என்பது போல ஆண்டவரே, உம்முடைய தலைமையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு வாழ்வதற்கு வல்லமை தாரும். ஒருவர் மற்றவருக்காக வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கப்பட்ட உணர்வை எங்களுக்கு தாரும். எம்முடைய நாட்டின் பல்வேறு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாட்டின் தலைவர்கள், எம்முடைய பகுதியில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகின்ற போது இவர்கள் இந்த மக்களுக்காகவே பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மையை புரிந்து வாழ, தங்களுக்காகவே செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற மனநிலையை மறந்து மக்களுடைய வாழ்வே எங்களுடைய வாழ்வு என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு வல்லமை தருவீராக. இறைவா, எம்முடைய குடும்பங்களில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்தை பக்குவத்தோடு வழிநடத்தக்கூடிய தலையாகிய பொறுப்பை நீர் இவர்களிடத்திலே கொடுத்திருக்கின்றீர். ஒரு குடும்பத்தை வழிநடத்துகின்ற பொறுப்பு பேதுருவை பார்த்து திறவுகோலை கொடுத்து என்னுடைய திருச்சபையை நீ பேணி வளர்க்க வேண்டும் என்ற உத்தரவு கொடுத்தது போல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவிக்கு உத்தரவை பிறப்பிக்கின்றீர். இந்த குடும்பத்தை நீ பேணி வளர்க்க வேண்டும் என்ற உத்தரவை கொடுக்கின்றீர். குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் ஒவ்வொருவரையும் நீர் என்றுமாய் ஆசீர்வதியும்.
தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து வாழ்வதற்கும் தங்களையே முழுமையாக அர்ப்பணிப்பதற்கும் நீர் ஆற்றல் தருவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலே பல்வேறு இடங்களிலே எம் குடும்பங்களுக்காக உழைக்கின்ற மக்கள், அயல் நாடுகளிலே பணி செய்யக்கூடிய மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள சுகத்தை நீர் இவர்களுக்கு தாரும். சிரமங்கள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் அவர்களை நீர் பாதுகாப்பீராக. தொற்று நோய்களிலிருந்து எம்முடைய மக்களை எல்லாம் நீர் காத்தருள்வீராக. இறைவா, வீடுகளுக்கு வர வேண்டும் என்று தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற மக்களுக்கு நீர்தாமே பாதுகாப்பை கொடுத்து, நல்ல வழியை கொடுத்து, ஒரு கலங்கரை வெளிச்சமாக இருந்து அவர்களை வழிநடத்தி செல்வீராக. இன்னும் நாங்கள் விரும்பி கேட்கின்ற எல்லா விதமான வரங்களையும் எங்களுக்கு தாரும். எல்லா மக்களுக்கும் நல்ல சுகத்தை நீர் தாரும். தொற்று நோய்களிலிருந்து எம்முடைய மக்களை எல்லாம் நீர் காத்தருளும். நல்ல வளர்ச்சியை தாரும், சமாதானத்தை தாரும், நல்ல வேலை வாய்ப்புகளை எம்முடைய மக்களுக்கு தாரும். நாங்கள் விரும்பி கேட்கின்ற எங்களது இந்த தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகின்றோம். ஆமீன். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். நான் வாழ பிறரும், பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. நான் வாழ பிறரும், பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். சமத்துவ சோதரனோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. சமத்துவ சோதரனோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து போடுகின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் அடிச்சவையுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவைகளினால் திருச்சபையில் ஒற்றுமை அமைதி நிலவ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய
ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் கொண்டாடுகிறோம், உயிர்த்தெழுதலை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இக்காணிக்கைகள் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று ஊழியம் முறைய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை
தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கின்ற ஒரு திருச்சபை, எம் திருச்சபையை வழிநடத்துகின்ற தலைவர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், எல்லா துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்வீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுகவொளியினுள் ஏற்றுக்கொள்வீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக வாழ்ந்த புனிதர்கள், எம் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இன்னும் எல்லா புனிதர்களோடும் நாங்களும் நிலைவாழ்வுக்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்புகின்ற பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம்
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது அளவு கடந்த அன்பு கொண்டு நம்மையெல்லாம் இறை நம்பிக்கையில் வாழ அழைக்கின்ற இறைவன். இந்த இறைவனின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா நலமடையும். இனிய தேவன் எழுந்து வரும் நேரம் இது, இதயங்களை திறந்து அவரை வரவேற்போம். எளிய மாந்தர் மகிழ்ந்து வாழ உடன் வருகின்றார், எழுச்சி பொங்க இன்று அவரை பாடுவோம். அன்பு தேவனை புகழ்ந்து நாளும் பாடுவோம், அன்பு ஆண்டவரை போற்றி நாளும் பாடுவோம். அன்பு தேவனை புகழ்ந்து நாளும் பாடுவோம், அன்பு ஆண்டவரை போற்றி நாளும் பாடுவோம். இதயம் அன்பை தேடும் போது தெய்வம் நம்மில் வருகின்றார், தெய்வம் நம்மில் வருகின்றார், தெய்வம் நம்மில் வருகின்றார். இணைந்து மாந்தர் வாழும் போது தேவன் மகிழ்ச்சி கொள்கின்றார், தேவன் மகிழ்ச்சி கொள்கின்றார், தேவன் மகிழ்ச்சி கொள்கின்றார். இதயம் அன்பை தேடும் போது தெய்வம் நம்மில் வருகின்றார், இணைந்து மாந்தர் வாழும் போது தேவன் மகிழ்ச்சி கொள்கின்றார். அன்பு பாதையில் ஆக்கம் பெறுகின்றோம், உறவு தோழமையில் அர்த்தம் காண்கின்றோம். இயேசுவே தெய்வமே மாறுமே இதய வேந்தனே, அன்பு தேவனை புகழ்ந்து நாளும் பாடுவோம். அன்பு ஆண்டவரை போற்றி நாளும் பாடுவோம். அன்பு தேவனை புகழ்ந்து நாளும் பாடுவோம். அன்பு ஆண்டவரை போற்றி நாளும் பாடுவோம். இனிய தேவன் எழுந்து வரும் நேரம் இது, இதயங்களை திறந்து அவரை வரவேற்போம். எளிய மாந்தர் மகிழ்ந்து வாழ உடன் வருகின்றார், எழுச்சி பொங்க இன்று அவரை பாடுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரை, முதியிறக்கத்தின் திருவிருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தர வேண்டுமென வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் எமது இரக்கத்தின் மிகுதியினால்
உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் நம்பிக்கைக்குரிய சீடர்களாக வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறேற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. பாதுகாவல் அடைக்கலமாயிருக்கிற புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.